பிஸியாகவே ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம லைஃப்பில் நமக்கான சாப்பாட்டையும் சரி நமக்கான நேரத்தையும் சரி ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்கிறதுக்கு நமக்கு டைமே கிடைக்கிறது இல்லையே. ஸோ சமைக்கிறதுக்காக எந்த அளவு குயிக்காக சமைக்க முடியுமோ அந்த அளவு குயிக்காக சமைச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் இல்லையா. 10 to 15 மினிட்ஸ்லேயே அவாட் ரைஸை குக் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு கேஸுமே மிச்சமாகும், அது மட்டும் இல்லாமல் நேரமுமே மிச்சமாகும். நம்ம டெய்லி யூசஸுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ரைஸ், ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்பவே சிம்பிளாக ஜீரணிக்கக்கூடிய ஒரு ரைஸ். ஸோ இதை நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ரைஸ் வேணும்னா நம்ம ட்ரை பண்ணலாம். வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த கப்பை யூஸ் பண்ணுறோமோ அந்த கப்பால் அரிசி 1 கப் எடுத்தோம்னா அதுக்கு 1.25 அளவு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதோட உப்பை சேர்த்து குக் பண்ண வேண்டியது தான். இதுதான் அளவு. 1 கப்புக்கு 1.25 அளவு சேர்த்துக்கோங்க. சிட்டி லைஃப்பை வாழ்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பொதுவாக கொழும்பு சைட்லையெல்லாம் வாழ்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக குயிக்காக சமைக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, நேரத்தை தான் மிச்சப்படுத்துவோம். அந்த மாதிரி ஆக்கள் இந்த டெய்லி யூசஸுக்கு சூட்டபுளான அவாட் ரைஸை ட்ரை பண்ணலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லையும் தரேன், அவங்களோட பேஜையுமே செக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் சூட்டபுளானதை சாய்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது டெய்லி யூசஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே ரைஸில் குவாலிட்டி விளங்கும். ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு சிம்பிளான ஒரு மெனு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சுட சுட சோறு, அதோட பருப்பு கறி மாசி போட்டு சமைச்சிருந்தேன். அதோட ரொம்பவே ஹெல்தியான ஒரு வல்லார சம்பல், அதோட முட்டையுமே பொரிச்சிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா. அதோட 2 காஞ்ச மிளகாயும் பொரிச்சு எடுத்திருந்தேன். இந்த மாதிரி தான் என்னோட லஞ்ச் இருந்துச்சு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.